உங்களை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷன்ஜியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். வணக்கம் நேயர்களே, பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். இன்று முதல் கடிதம் ஜெயராணி காரைக்குடியிலிருந்து எதிர்க்காங்க. அன்புள்ளம் கொண்ட ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, எங்களுக்கு ஒரே பெண் என்பதால் செல்லமாக வளர்த்து விட்டோம். இப்பொழுது அவள் காதல் வசப்பட்டுள்ளார். அவள் காதலிப்பவன் எந்த வகையிலும் அவளுக்கு இணையானவன் இல்லை. அது மட்டும் இல்லாது அவன் நடவடிக்கைகளும் சரியில்லை. இவற்றை எடுத்து சொன்னால் என் மகள் கேட்டுக்கொள்வதில்லை. இந்த நிலையில் இருந்து மீள நாங்கள் என்ன செய்யலாம்? இத்துடன் என் பெண்ணின் ஜாதகமும் அனுப்பியுள்ளேன். ஏதாவது பூஜை முறைகள் அல்லது பெயர் மாற்றம் கை கொடுக்குமா? தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடிதங்கள் வந்து நிறைய வருது. முன்னாடியெல்லாம் அவ்வளோ கடிதங்கள் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணத்தில் பிரிவு, முக்கியமாக வந்து முறை தவறிய காதல், அப்புறம் வந்து காதல் அப்படின்ட்டு. இப்போ வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து காதலுக்கு எதிரி அல்ல. ஆனால் நடைமுறையில் இப்போ எங்கள்கிட்ட வராங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அப்புறம் வந்து இன்ஜினியர்ஸு, இது மாதிரி சின்ன பசங்க வந்து வராங்க. ஒரு 20 வயசு, 19 வயசு, 22 வயசு, 24 வயசில் வர்றவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்குது, வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் கேட்கும்போது நாங்கள் நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து அந்த காதல் வந்து ஜெயிக்கக்கூடிய பட்சத்தில், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்படி நீங்கள் பண்ணலாம், நீங்கள் இப்படி பெற்றோர்கிட்ட வந்து சம்மதம் வாங்கி இப்படி பேசி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே நேரத்துக்கு வந்து அவங்களுடைய ஜாதகப்படி அந்த காதல் தோற்கும், அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு க்ளீனாக அட்வைஸ் கொடுத்துரும். அவங்களுடைய லவ் அஃபேர் வந்து கண்டிப்பாக வந்து சரியாக வராது, இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முறையான காதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறோம். அட்வைஸ் கொடுத்து எதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறோம். இப்போ இந்த காதலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் வந்து இவங்க சந்தித்து பேசுகிறத வந்து எத்தனை முடிவு பண்ணிட முடியாது. நடைமுறையில் வாழ்க்கைன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு செலவும் ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும்போது இவங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நிறையா வந்துடுது. பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த அம்மையார் அனுப்பிச்சபடி இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி 7ஆம் பாவம் கெட்டு 2ஆம் பாவம் கெட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய காதல் கண்டிப்பாக தோற்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து வழிபாட்டு முறை பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபடலாம். துர்கையை வந்து இவங்க செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இந்த குடும்பத்தில் கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே வழிபடலாம். அதாவது வேண்டுதல்களை வச்சுட்டு வழிபடலாம். பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது, அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பிரயோக பரிகாரங்கள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த தான் நம்ம செய்கிறோமே தவிர தவறான ஒரு விஷயத்துக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து உண்மையாக ஜெயிக்கக்கூடிய காதல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நிலை, ஏன்னா எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் லவ் மேரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா சந்தோஷமாக ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க. அதுக்காக நான் கூட அதுக்கு ஆதரவாளர்னு நடத்துவோம். அதில் எத்தனை பேர் பிரிஞ்சதை பார்த்துருக்கேன். சில பெண்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே கெட்டு போனதை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது சரியான அணுகுமுறை வேணும். ஸோ பொதுவாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னு எல்லாமே அவ்வளோதான் நல்லா இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. ஸோ தீர ஆராயாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவிர இவர்களுக்கு தேவையான பரிகாரம் தெரிவிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக நீங்கள் இந்த போல் பிரச்சனைகளுக்கு துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரங்களை வழிபடுங்க. உங்களுடைய இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்கப்படும். இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க? பிறந்த தேதி வந்து 9ஆக இருந்து கூட்டு எண் 5ஆக இருந்தால் நீங்கள் வசிக்கும் வீட்டின் தென்மேற்கு திசையில் உள்ள விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை அன்று உரிய பூஜைகளை செய்து உள்ளன்போடு வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையிலே வளம் பிறக்கும். அதாவது பிறந்த தேதி 9ஆக இருந்து கூட்டு எண் 5ஆக உள்ள நண்பர்கள் உங்கள் வீட்டிலேருந்து தென்மேற்கு திசை நோக்கி போகணும். அங்குள்ள விநாயகரை நீங்கள் வழிபடுறதுனால, முக்கியமாக செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும்.